ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் 22/5/2024 வைகாசி 9 புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம் நல்ல நாள், முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய நல்வாழ்த்து கிடைக்கட்டும். இந்த வீடியோ பதிவில் இன்று யோகமான உள்ள நட்சத்திரங்கள், அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு அட்டகாசமாக அமர்க்கலமான யோகமாக ஏற்றமான முன்னேற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திரங்கள் ஒரு 4 நட்சத்திரங்கள். தினமும் 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது. அந்த யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன். இந்த 4 கிரகங்களுமே தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை 12 நட்சத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை நான் பிரித்து வீடியோ போடுறேன். 4 நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி 12 நட்சத்திரத்துக்குமே 3 வீடியோவை போடுறேன். நீங்கள் மற்ற வீடியோவை மற்ற இதில் பார்த்துக்கோங்க, மற்ற நட்சத்திரத்துக்காரங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் 4 நட்சத்திரம், போராடம், சுவாதி, மகம், பூரம், இந்த 4 நட்சத்திரத்துக்குமே இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். நான் பலன்கள் சொல்கிறேன், எப்படி இருக்கும், எந்தெந்த வகையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும்னு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறோம். தனிப்பட்ட தகவல்கள், கிரக பயிற்சிகள், கிரக சஞ்சாரங்கள், ராசி பலன்கள், அதுபோக ஜசாபுத்தி பலன்கள், பரிகாரம், வழிபாடு, அப்புறம் தெய்வீக சில தகவல்கள், இப்படி நிறைய டாப்பிக்கில் எடுத்து போடுறேன். ஜோதிடம் மட்டுமில்லை, ஆன்மீகமும் போடுறோம், ஜோதிடமும் போடுறோம். ஜோதிடத்திலும் பல பிரிவுகளை பிரித்து போடுறேன். நான் நட்சத்திரத்துக்கும் போடுறேன், ராசிக்கும் போடுறேன், தசாபுத்தி பலன்களும் போடுறோம். இப்படி நிறைய கண்டென்ட் போடுறேன். அது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே நேர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவில் 4 நட்சத்திரம், போராடம், சுவாதி, மகம், பூரம், இந்த 4 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பூராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குங்க. 22ஆம் தேதி உங்களுக்கு மே 22ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சரி சார், எந்தெந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும், யாருக்கு சிறப்பாக இருக்குன்னா பெண்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது. போராட நட்சத்திரத்தை பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக திருநாளாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மற்றவர்களுக்கு கலை நயமிக்கவர்களாக இருப்பீர்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மற்றவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், எதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. புது ஆடை உடுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளி சம்மந்தப்பட்ட வேலைகள், பாத்திரம் சம்மந்தப்பட்ட கடையில் இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, வெள்ளி பாத்திரம் வைக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இசை, ஆடல், பாடல், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதுபோக வாகனம் சம்மந்தப்பட்டவங்க, ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, அது இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் அழகு பொருட்கள் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட், போர்டிங் அண்டு லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்களுக்கு மிக நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தனி மனித வாழ்க்கைக்கு உல்லாசமாக, அதாவது கேளிக்கை நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நல்லாயிருக்கும். அந்த தொழில் பண்ணுறவங்க, அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. போராட நட்சத்திரத்துக்கு ஒரு இன்பமான நாளாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலர்களுக்கு நல்ல ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமர்க்கலமான யோகமாக நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குங்க. கையில் காசு பணம் நல்லா இருக்கும். சரியா, கையில் காசு பணம் இருக்கும், அறவண்டை பணம் வரும், தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் டக்குன்னு பணம் கொடுத்துருவாங்க. அதுபோக பணம் கொடுத்த இடத்துலையும் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வத்தோட அருள் இருக்குது, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. ஆள் நல்லா ஒரு தன்மையாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு. அதுபோல் சுவாதி நட்சத்திரோட குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க, குழந்தைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, கோயில் குருமார்கள், அப்புறம் அரைநேரத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா நேர்களே, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. மஞ்சள் சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிறவங்க, நறுமண பொருள் விற்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக உபதேசம் பண்ணுறவர்கள், மத குருக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. கலைநயமாக இருப்பீங்க, கலைநயமாக இருப்பீங்க, பேச்சில் ஒரு திறமையாக இருக்கும். உங்கள் சொல் வெல்லும். சரியா, உங்கள் வார்த்தை அப்படியே பழிக்கும், வாக்கு பலிதம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறது. நல்ல ஒரு வித்தியாக இருப்பீங்க, பேச்சு நல்லபடியாக இருக்கும். எதுலேயும் ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. அதுபோக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிட கலையில் இருக்கிறவங்க, வானசாஸ்திரம் பண்ணுறவங்க, சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்து டீச்சராக இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நவதானியம் விற்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக
சிறப்பாக இருக்குது. எந்த வியாபாரம் இருந்தாலும் பரவாயில்ல, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு வந்து மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பத்திரிகையாளர்கள், நிருபர்கள், மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, டிவி சீரியலில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து பூரத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. கலை நயத்தோடு இருப்பீங்க. வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உயர்தர வண்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கும். குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. நல்ல ஒரு யோக நாளாகவே பார்க்கப்படுகிறது. 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்தில் வந்து உங்கள் பேர் பேசப்படும். உத்தியோகத்தில் சக நண்பர்களுடைய அனுசரணை கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய அணுக்கழகம் இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். கணவன் மனை உறவு நல்லா இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். பூர நட்சத்திரத்துக்கு வந்து மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இந்த 4 நட்சத்திரத்துக்குமே வந்து பூராடம், சுவாதி, மகம், பூரம் இந்த 4 நட்சத்திரத்துக்குமே வந்து யோகமான, அமர்க்கலமான, அதிர்ஷ்டமான நாளாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. மற்ற விஷயத்துலேயும் அதிர்ஷ்டம் இருக்குது. நம்ம குடும்பம், வெளி வட்டார போக்குவரத்து, உத்தியோகம், தொழில், வியாபாரம், அரசியல், அதுபோக அரசாங்கம், அரசியல், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. அந்தந்த கமிட்மெண்ட்டில் வந்து அனுகூலமாக இருக்கும். அவ்வளோதான். அனுகூலமான, முன்னேற்றமான நாளாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு லக்கு அடிக்கும், ஜாக்பாட் அடிக்கும், பணம் வந்து கூடுதலாக இருக்கும். சில பேருக்கு பணம் வராது, மற்ற விஷயத்தில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் பலன்கள் போகும். சரியா நேயர்களே? அதை மென்ஷன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு போடுறேன். எல்லாருமே வந்து தனக்கு பணம் தான் கிடைக்குன்னு நினச்சிட்டு என்றைக்குமே இருக்காதீங்க. பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் இல்லைன்னா மறுநாள் கிடைக்கும். சரியா? அந்த டேர்ன் வரணும். சரியா? எல்லா நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்குது. அதுக்கு வந்து 4 கிரகங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது. குரு, சுக்கிர, புதன், சந்திரன் 4 கிரகங்கள் வந்து என்றைக்கு கோயின்சைடாக ஒரு நட்சத்திரத்துக்கு உதவி பண்ணுதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன். இதை நான் தொடர்ந்து போடுறேன் நான். சரியா? இன்றைக்கி வந்து 4 நட்சத்திரத்துக்காக போடுறேன். எனக்கு என்னோடய டயத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். சில நாள் வந்து ஒரு 8 நட்சத்திரத்துக்கு போடுவேன். சில நாள் 12 நட்சத்திரத்துக்கும் ஒரே வீடியோவை போடுவேன். அன்றைக்கி தேதிக்கு என்னோடய கமிட்மெண்ட்டை பொறுத்து நான் சேர்ந்து கூட போடலாம், இல்லைன்னா பிரித்து கூட போடலாம். என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு கிடைக்கிற டயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து போடுவேன். தவறாக எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் போராடம், சுவாதி, மகம், பூரம் இந்த 4 நட்சத்திர நேரலுக்கும் சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.